பாண்டியன் ஸ்டோர் புகழ் விஜய் சித்ரா பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற ஒரு நட்சத்திர ஹோட்டலில் தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற நியூஸ் தான் இன்னைக்கு காலையில் வந்த ஒரு சோகமான செய்தியாக இருக்குது. விஜய் சித்ராவை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பாண்டியன் ஸ்டோர் சீரியல் மூலியமாக தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தை வச்சுக்கிட்டு இருந்தவங்க தான் விஜய் சித்ரா. முல்லை அப்படின்ற கதாபாத்திரத்தின் மூலியமாக நிறைய பேர்த்த கவர்ந்து இழுத்திருந்து வச்சுருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க வந்துட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு திருப்பி அந்த ஹோட்டலுக்கே போயிருக்காங்க. நசரத் பேட்டையில் இருக்க அந்த ஹோட்டலுக்கு. அங்கே தான் வந்துட்டு தன்னுடைய வருங்கால கணவர் கூட இவங்க தங்கிட்டு இருந்திருக்காங்க. ஷூட்டிங் முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு வந்த இவங்க, நான் குளிக்க போகிறேன், நீ வெளியில் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹேமந்தை வெளியில் இருக்க சொல்லியிருக்காங்க. இவர் வெளியில் வந்துட்டார். உள்ளே குளிக்க போயிருக்காங்க விஜய் சித்ரா. குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் ஆகும் கதவை திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹேமந்துக்கு சந்தேகம் வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காரு அந்த ஹேமந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதவை திறந்து பார்க்கும்பொழுது சீலையில் தூக்கு போட்டு விஜய் சித்ரா வந்துட்டு உயிரிழந்திருக்காங்க அப்படின்றத அவருக்கு தெரிய வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. அதுக்கப்புறமேட்டு அவர் போலீஸாருக்கு தெரிவித்ததை அடுத்து வேகமாக அந்த இடத்துக்கு வந்து பாடியை கைப்பற்றியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு விசாரணை நடத்த போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. விசாரணை யார்கிட்ட நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருங்கால கணவராக இருந்த ஹேமந்த்கிட்டையும் அதே மாதிரி அந்த ஹோட்டல் நிர்வாகிகள் கூடயும் வந்துட்டு விசாரணை நடத்துறதா இருக்காங்க. விஜய் சித்ரா வந்துட்டு தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்ட செய்தி வந்து சின்னத்திரையை மட்டும் இல்லாமல் சினி இண்டஸ்ட்ரியிலே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போதான் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பாலாஜி வந்துட்டு, அதாவது வடிவேல் பாலாஜி மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்திருந்தார். சினி இண்டஸ்ட்ரியில் தொடர்ந்து இது மாதிரியான மரண சம்பவங்கள் நிகழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சோகமான செய்தியாகவே இருக்கு. அதுவும் இந்த 2020வது வருஷத்துல நிறைய மரணங்களை சினி இண்டஸ்ட்ரி சந்திச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். எஸ்பிபியில இருந்து வடிவேலு பாலாஜியில இருந்து இப்போ விஜய் சித்ரா வரைக்கும் நிறைய பேர் வந்துட்டு உயிரிழந்திருக்காங்க. ஆனால் விஜய் சித்ரா உயிரிழந்தது வந்துட்டு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கு. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம தெரிவிங்க. விஜய் சித்ராவை உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்றதையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம தெரிவிங்க. நம்மளுடைய இரங்கல்களை தெரிவிச்சுக்கலாம். நன்றி.